என் செல்ல குழந்தையே, இன்று நல்ல செய்தியோடு உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன். இன்று இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் என் பிள்ளைக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்து சேர்ப்பதில் உன் தாயானவள் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. என் பிள்ளை, சோதனைகள் அதிகமாக இருந்து நீ அதிலிருந்து கடந்து வர வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. நீ கஷ்டத்தில் இல்லை என்று அம்மா ஒருபொழுதும் சொல்லவில்லை. என் பிள்ளை, நீ வேதனைப்படவில்லை என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை. நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கிறேன், அதற்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கிறேன் என்றுதான் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் எத்தனையோ தடவை தோல்விகளை கொடுத்து மீண்டும் கடைசியில் உனக்கு அதில் வெற்றியை கொடுத்திருப்பது உண்மைதானே. நீ இதையெல்லாம் அவ்வளவு சுலபமாக எண்ணிவிடக்கூடாது. நடப்பதை எல்லாம் எண்ணி வாழ்க்கையில் வேதனைப்பட்டு ஓர் மூலையில் முடங்கிவிடக்கூடாது. வராகி உன்னை தேடி வருவதற்கான பலனை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மாவின் வாக்கினை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை அந்த இடத்திலேயே நீ தேங்கிவிடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்கும் பொழுது அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? அப்படி யார் நினைத்தும் அதனை செய்துவிட முடியும் என்றால் இந்த வராகி நான் எதற்காக இருக்கின்றேன் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக இருக்கின்றது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளை கண்டும் நீ பயப்படாதே. உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் அம்மா முன்னின்று உனக்கு அதனை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் உன் அம்மா நான் நினைத்தால் அதை உன் வாழ்க்கையில் நடத்த முடியும். அதை இன்று நான் நடத்த வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாக ஒவ்வொரு விடியலையும் சந்தோஷமாக நீ தொடங்க நினைக்கின்றாய். அதுபோலத்தான் இன்றைய விடியலும் என் பிள்ளை சந்தோஷமாக நீ தொடங்கி இருக்கின்றாய். இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீ உன் வேலை என்ன உண்டோ அதை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான வெற்றி இன்று உறுதி. அதை இந்த தாயானவள் உனக்கு கொடுப்பதும் உறுதி என்பதனை நீ மறக்க வேண்டாம். என் பிள்ளைக்கு சில விஷயங்களினால் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம், மனது வேதனைப்படும்படி யாரும் பேசிவிடலாம். இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதற்காக நீ தேவையற்ற உன் எண்ணங்களை அங்கே சிதற விட்டு விடாதே. நடப்பது எல்லாம் சூழ்ச்சியின் விளைவாக நிச்சயமாக நடந்தே தீரும். அத்தனை சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் உனக்கு இருக்கின்ற நல்ல விஷயம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில்தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். இந்த இக்கட்டுகளை உனக்கு உருவாக்கி கொடுப்பது யார் என்பதனையும் நான் நன்கு அறிவேன். யாராக இருந்தாலும் சரி, செய்வதை செய்துவிட்டு போகட்டும். நடப்பதை நான் பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, அம்மா இருக்கும் பொழுது யார் என்ன பேசினாலும் எப்படி நடந்து கொண்டாலும் அதற்காக நீ கவலைப்படக்கூடாது. உன் மனதை மாற்ற முயற்சிகள் செய்யக்கூடாது. நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை சரியான பாதை. நீ தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த வேலை சரியான வேலை. அதனால் இதை நீ சரியாக செய்துவிடு. எங்கேயும் யாரும் தடுத்து நிறுத்தினால் சரி, எங்கே யார் என்ன செய்தாலும் சரி, என் பிள்ளை அங்கே மனமுடைந்து நீ நின்றுவிடக்கூடாது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு பின்னால் இந்த தாயானவள் துணை இருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்கத்தான் செய்யும். உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும்.
ஆனால் எல்லாவற்றிற்கும் முடிவில் நீ எதிர்பார்த்த நல்லதுதான் உன் கைகளில் கிடைக்கும். எனக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை, அம்மா பொய் சொல்கிறாள் என்று சொல்கின்ற பிள்ளை, வாழ்க்கையில் எல்லாம் நடந்துவிட்ட பிறகு, அம்மாவினுடைய அன்பு முழுமையாக கிடைத்துவிட்ட பிறகு, நான் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை கொடுத்து விட்ட பிறகு, என்னிடத்தில் வந்து அம்மா நீ சொன்னதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டாய் என்று சொல்வாயா? அப்பொழுது அதை சொல்வதற்கு உனக்கு மனம் இருக்காது. மீண்டும் அடுத்த பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை மட்டும்தான் அம்மாவிடம் வந்து சொல்லிக் கொண்டிருப்பாயே தவிர, ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை நீ அம்மாவிடம் பகிர்ந்து கொள்வது கிடையாது. என் பிள்ளையை, அதற்காக இந்த தாயானவள் உன்னை எந்த குறையும் சொல்ல வரவில்லை. என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் அது ஒன்றே போதும். இந்த வராகி எனக்கு நான் வேறு எதையுமே உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கடந்து நீ எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் அவதாரமாக வந்தவள் இந்த வராகி அல்லவா? உனக்கு யாரும் இல்லை என்று நீ எண்ணுகின்ற பொழுதெல்லாம் உனக்கான நல்ல ஆறுதலை தந்து கொண்டிருப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்னால் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க முடியாது என்று நீயாகவே உனக்குள் எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது. நான் நிச்சயமாக உனக்கானதை உன் வாழ்க்கையில் தந்து விடத்தான் செய்வேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை நிச்சயமாக கைவிட்டு விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு உனக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும் என்று எவ்வளவு எளிதாக நீ கணித்துவிட முடியாது. தருகின்ற நேரம் பெரிதாகவும் இருக்கலாம், அல்லது சாதாரணமாகவும் வந்துவிட்டு செல்லலாம். எதுவாக இருந்தாலும் கடைசியில் உனக்கு துணை நிற்கப் போவது என்னையன்றி வேறு யாரும் இல்லை என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும். இந்த வராகியினுடைய அன்பு பிள்ளையாகிய உனக்கு நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ மனதார ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ வாழ பழகி கொண்டால் வருகின்ற எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யார் அங்கே உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நினைப்பது? யார் அங்கே உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது? அவர்கள் எல்லாம் என் காலடிக்கு கீழ் ஒரு நாள் நிச்சயமாக விழுந்து மன்னிப்பினை கேட்பார்கள். அன்றைய நாள் இந்த வராகி நீயே மன்னிப்பு கொடுத்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க மாட்டேன். சூழ்ச்சிகளால் தான் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறது என்பது உண்மையானால் அம்மாவினுடைய ஆட்டம் நிச்சயமாக அவர்களிடத்தில் களை கட்டும். மாறாக உன்னுடைய தவறுகள், நீ செய்கின்ற விஷயங்களினால் தான் உனக்கு பிரச்சனைகள் வந்தது என்றால் நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை அம்மா காண்பித்து கொடுத்து உன் வாழ்க்கையில் அதனை நிச்சயமாக நான் சரி செய்து கொடுப்பேன். அம்மாவின் வாக்கு உனக்கு கேட்க கேட்க மனதிற்குள் இன்பத்தை கொடுக்க வேண்டும். கேட்க கேட்க இதையே தான் சொல்கிறாள் என்பது போல உனக்கு இருக்கும் என்றால் நடக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் ஒரே விஷயத்தை சிந்திக்கின்ற நீ அம்மா சொல்கின்ற விஷயத்தை மட்டும் வெவ்வேறு விதமாக யோசிப்பதற்கு காரணம் என்ன? இதற்கு உன்னிடத்தில் பதில் இருக்கின்றதா என்று எனக்கு சொல். என் பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் ஒன்றாக இருக்கும் பொழுது அம்மாவினுடைய பதிலும் அதுவாகத்தானே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தேவை என் பிள்ளையினுடைய சந்தோஷம். நான் என் குழந்தைக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகின்றேன். என் பிள்ளை எப்பொழுதும் மனநிறைவோடு வாழ வேண்டும். யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலும் உன்னால் நடந்துவிடக்கூடாது. உன்னால் பலன்கள் அடைந்தவர்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னால் வேதனைப்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் யார் ஒருவரும் உன் பக்கம் கையை நீட்டி உன்னால் தான் என் வாழ்க்கை இழந்தது என்று சொல்லிவிடக்கூடாது. எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் கெடுதல் நடந்துவிடக்கூடாது. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன். மற்றவர்களுக்கு நல்லதை செய்யாவிட்டால்
செய்யாவிட்டாலும் தீமையை செய்து விடாதே என்று சொல்கின்றேன். உன் வார்த்தைகள் யார் மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது. நல்லதை நினைத்து நல்லது செய்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி என்றும் உறுதி. உனக்கான வெற்றியினை கொடுக்க உன் வராகியானவள் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றைக்கும் இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கும் பொழுது எந்த பயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.